Hi students, today you are going to see chapter 2 measurements. The same part, continuation of that we are going to see today also. Combined shapes, already have seen this topic, isn't it? That topic you are going to have extra problems and exercise problems. Rhombus. Rhombus, all the sides are equal and the diagonals bisect each other. These are the points you have studied in lower class itself, isn't it? அப்போ 4 சைடு ஈக்குவலாக இருக்கும், diagonals வந்து bisect ஆகும். அதே மாதிரி opposite angles எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். And formula for finding area of the rhombus is half into d1 into d2. d1 d2ங்கிறது என்ன, diagonals of the rhombus. Half into d1 into d2. That is the formula for finding area of the rhombus. And perimeter of the rhombus is nothing but 4a, 4 into side. ஸ்கொயருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ராம்பஸ்க்கும் அதனோட சைடு வந்து 4 இருக்கனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4a. Therefore formula finding area of the rhombus is half into d1 into d2, where d1 d2 are the diagonals of the rhombus and perimeter is nothing but 4 into side, 4 into a. ட்ரபீசியம், இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரலல் சைடாக இருக்கும், இன்னும் 2 வந்து நான் பேரலல் சைட்ஸ். பேரலல் சைட்ஸை என்ன எடுத்திருப்பாங்க, ஏபின்னு எடுத்திருப்பாங்க. நான் பேரலல் சைட்ஸ்லேருந்து ஒரு ஹைட் வரைஞ்சிருப்பாங்க, சரியா? அப்போ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் half into h into a plus b. ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரபீசியம், ஏபிங்கிறது பேரலல் சைட்ஸோட டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது கொடுத்துருக்காங்களோ அதான். அப்புறம் ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் half into h into a plus b. And perimeter of the trapezium is sum of all the 4 sides. அந்த 4 சைடு ஆட் பண்ணால் அது என்னது, perimeter of the trapezium. அப்போ ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, half into h into a plus b. And perimeter of the trapezium is sum of all the 4 sides. அப்போ ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து வரையணும், 2 பேரலல் சைடு தான் ஏபின்னு எடுத்துக்கணும். அந்த ஹைட்டு வச்சுட்டு ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவேன், half h into a plus b யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவேன். பெரிமீட்டர் அந்த 4 சைடும் ஆட் பண்ணணும். ஏரியா எப்படி சென்டிமீட்டர் ஸ்கொயரில் போடணும், பெரிமீட்டர் வந்து சென்டிமீட்டரில் போடணும். யூனிட்ஸ் இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் போடணும். பேரலோகிராம், இது அப்படியே ரெக்டாங்கில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக 2 சைடு வரைஞ்சிங்கன்னா அது எப்படி இருக்கும், பேரலோகிராம் மாதிரி இருக்கும். பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல் அண்ட் பேரலல் கண்டிப்பாக இருக்கும். இது 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஒரு ஈக்குவல் அண்ட் பேரலல். இப்போ இந்த பேரலோகிராத்தில் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸுங்கிறது இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதுதான் பேஸ். ஹைட்டுங்கிறது இந்த சென்டர் டியிலேருந்து வரைகிறது தான் என்னது, ஹைட்டு. இப்போ பேரலோகிராம்க்கு ஹைட் வரைகிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஹச்னு வச்சுக்கிறோம், பிங்கிறது பேஸ் ஆஃப் த பேரலோகிராம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு சைடு, பிங்கிறது ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த சைடு வேனா அதுக்கு ஆப்போசிட் சைடும் ஏ தான், இந்த சைடு பினா அதுக்கு ஆப்போசிட் சைடும் பி தான் இருக்குது. அப்போ 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது. அப்போ 4 சைடு ஆட் பண்ணும் இல்லையா பெரிமீட்டர்னா, அப்போ 2க்கும் 2 காமனாக வெளியே எடுத்தால் ஏ ப்ளஸ் பின்னு வரும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோகிராம் ஃபார்முலா என்ன, 2 into a plus b. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் பேஸ் இன்ட்டு ஹைட். b stands for base, h stands for height of the parallelogram. அதில் ஏபிங்கிறது சைட்ஸ் ஆஃப் தி பேரலோகிராம். குவாட்ரிலேட்ரல், குவாட்ரிலேட்ரல்னால் 4 சைட்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் டயக்னல்ஸ் இருக்கும், ஹைட்டு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் நீங்கள் போடுவீங்க. ஸோ குவாட்ரிலேட்ரல், how to find out area of the quadrilateral. Area of the quadrilateral is equal to half into d into h1 plus h2. h1 h2ங்கிறது height of the quadrilateral, dங்கிறது diagonals of the quadrilateral. ஒரு diagonal இருக்கும், 2 height அதில் கண்டுபிடிச்சிருப்போம், அதை 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதணும் ஏரியா. And perimeter, how to find out is you have to add all the 4 sides of the quadrilateral. So sum of all the 4 sides gives you perimeter and area is half into d into h1 plus h2. அப்போ குவாட்ரிலேட்ரல் பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்தா 4 சைடு இருக்கணும், அதில் டயக்னல்ஸ் இருக்குது, height 1 height 2 h2 கண்டுபிடிங்க, height 1ம் height 2ம் கண்டுபிடிங்க. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா அந்த 4 சைடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், குவாட்ரிலேட்டரோட பெரிமீட்டர் கிடைக்கும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல்,
half into d into h1 plus h2. And perimeter of the quadrilateral is sum of all the four sides. You are going to see example 2.12. A keychain is in the form of an equilateral triangle and a semicircle attached to a square of side 5 cm as shown in the figure. And the figure next slide la kaamichirpen. Find its area and the value of pi is equal to 3.14 and root 3 is 1.732. அப்போ பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14, ரூட் 3யோட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. ஒரு கீ செயின் இருக்குது, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா மேலே ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், கீழே வந்து சென்டரில் வந்து ஸ்கொயரு, அது கீழே பேஸ் வந்து செமி சர்க்கிள் இருக்குது. அப்போ கம்பைன்டு ஃபிகர் இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஸ்கொயருக்குரிய ஏரியா கண்டுபிடிக்கணும், அடுத்தது செமி சர்க்கிள் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அதை மூணு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, லுக் அட் தி பிக்சர். In this picture, square is given and அப்பா அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அது கீழே ஒரு செமி சர்க்கிள். ஸ்கொயருக்கு சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, சைடு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். அப்போ அந்த 4 சைட்ஸ், ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்கு இல்லையா சென்டரில், அப்போ அது நாலுமே எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ அந்த நாலுமே 5 சென்டிமீட்டர், 5 5 5 5, அப்போ நாலுக்குமே 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னா மீதி இருக்க மேலே 2 சைடு எவ்வளோ இருக்கும், 5 சென்டிமீட்டருக்கு தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் 2 சைட்ஸ் ஈக்குவல். ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னால் எந்த சைடு ஈக்குவலாக இருக்காது. இங்கே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கனால பேஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கிறனால எல்லாமே எப்படி இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி செமி சர்க்கிள் கீழே இருக்குது பார்த்தியா, அதுக்கு டயாமீட்டர் எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் 5னா ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், அதில் பாதி இருக்குமா, அப்போ ரேடியஸ் எவ்வளோ, 2.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிக்சரை வச்சுட்டு நீ அதுக்கு உண்டான சைடு எல்லாமே வந்து பார்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அடுத்தது ஏரியா ஆஃப் ஸ்கொயர், நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். இதை மூணையும் கண்டுபிடிச்சி மூணு என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். மொத்த கீ செயின் வந்து 3 ஏரியா இருக்கிறதுனால அதை மூணையும் ஆட் பண்ணி நம்ம மொத்தமாக கீ செயினோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயருக்கு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி செமி சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ, 5 சென்டிமீட்டரா. அப்போ ரேடியஸ்னால் அதில் பாதி, 5 டிவைட் பை 2 இஸ் வாட், 2.5 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயருக்கு சைடு 5 சென்டிமீட்டர், செமி சர்க்கிளோட ரேடியஸ் 2.5 சென்டிமீட்டர். அப்புறம் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் வாட், ஏ ஸ்கொயர், சைடு இன்ட்டு சைடு. அப்போ சைடு கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளுக்கு ½ பை ஆர் ஸ்கொயர், அதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு சைடு அவங்களே கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு சைடு என்ன, 5 சென்டிமீட்டர். அப்போ எல்லா சைடு எப்படி இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அண்ட் ஏரியா ஆஃப் த கீ செயின் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மொத்தம் 3 ஏரியா ஆட் பண்ணும். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன, ½ பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு √3/4 ஏ ஸ்கொயர். இது ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபார்முலா சொல்லியிருப்பேன், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு ½ இன்ட்டு பை வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.14 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ, 2.5 ஆர் ஸ்கொயருங்கனால 2.5 இன்ட்டு 2.5. இது எதனோட ஏரியா, செமி சர்க்கிளோட ஏரியா. ப்ளஸ் ஸ்கொயரோட ஏரியா என்ன, சைடு இன்ட்டு சைடா, 5 இன்ட்டு 5. ப்ளஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, √3/4 இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, 5 இன்ட்டு 5. இப்போ எல்லாம் போட்டாச்சு. அந்த ½ 0.5 எழுதலாம், இல்லைனா இந்த 3.14 2 கேன்சல் பண்ணிவிட்டு 1.57 எழுதலாம். சரியா. அப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருது, 9.81 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 எவ்வளோ, 25 ப்ளஸ் √3யோட வேல்யூ 1.732. அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து 5 இன்ட்டு 5 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 10.83. ரஃப் ஒர்க்கில் நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வந்து செமி சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ, 9.81, ஸ்கொயரோட ஏரியா 25, அடுத்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா 10.83. இங்கே √3யோட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ, ஒரு ஆன்சர் வரும். அது கூட 25ஐ மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 10.83 வரும். அதே மாதிரி இந்த செமி சர்க்கிளுக்கு ½ பொதுவாக 0.5 போட்டிருப்பேன்,
இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.5 இன்ட்டு 2.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் என்ன வரும் 9.81. நீங்கள் ரஃப் ஒர்க்கில் செஞ்சு பாருங்கள். தெரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் திருப்பி இதே ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். So area of semicircle is 9.81, area of a square is 25, area of equilateral triangle 10.83. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 45.64 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி வரும். அப்போ இது ஆன்சர் 45.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர்எல்ஸ் 45.64 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் ட்ரையாங்கிளோட ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா, செமி சர்க்கிளோட ஏரியா. இப்போ இதை மூணையும் ஆட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் தி கீச்சைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வாட் ஆன்சர் யூ ஃபவுண்ட் அவுட் 45.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Example 2.13. Find the area of the door mat whose measures are as given in the figure. Pi value 3.14 கொடுத்துருக்காங்க. Area of the door mat கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த டோர் மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, 2 செமி சர்க்கிள் இருக்குது. அது பிக்சரில் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். they are asking you to find out the area of the door mat. இதைத்தான் கண்டுபிடிக்கணும். பையோட வேல்யூ 3.14 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் கீழே இருக்க ஃபுல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 90 கொடுத்துருக்காங்களா. இந்த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பிரெத்தும் அந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் தானே இது. பிரெத்துங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். அப்போ டயாமீட்டர் 40னா ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், அதில் பாதி இருக்குமா. அப்போ ரேடியஸ் எவ்வளோ 20, 40ல் பாதி எவ்வளோ 20. அப்போ இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் 20, இந்த சைடு இருக்க செமி சர்க்கிளோட ரேடியஸ் 20. அப்போ நடுவில் இருக்க ரெக்டாங்கிளோட லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 20 அந்த 20 எவ்வளோ 40. அப்போ மொத்தம் 90லேருந்து அந்த 40 என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ 90லேருந்து 40யை சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன வரும் 50. அதான் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏன்னா இதனோட ரேடியஸ் இருக்குது, இதனோட ரேடியஸ் இருக்குது, மொத்தமாக சேர்ந்து தான் 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெக்டாங்கிளோட லென்த் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அதனோட ரேடியஸ் 2 என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ இதனோட ரேடியஸ் 20, இதனோட ரேடியஸ் 20யா. அப்போ 90லேருந்து 40யை சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 50. அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 50 சென்டிமீட்டர், breadth ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ 40 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் இஸ் 20 சென்டிமீட்டர். இப்போ இந்த பிக்சர் பார்த்துட்டு இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ப்ராப்ளம் போடணும். ஸோ ஹியர் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ரெக்டாங்கிள் லென்த் எப்போ தான் சொன்னேன் இல்லையா, போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லை. 90 - 40 எவ்வளோ 50. அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 50 சென்டிமீட்டர் அண்ட் breadth ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன லென்த் இன்ட்டு breadth. அப்போ லென்த்தும் தெரிஞ்சிச்சு breadthம் தெரிஞ்சிச்சு இல்லையா. இதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் எவ்வளோ இருக்குது 40. அப்போ ரேடியஸ்னால் அதில் பாதி இல்லையா. 40யை 2ஆல் டிவைட் பண்ணால் 20 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன ½ πr². அதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான செமி சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரெக்டாங்கிளுக்கு லென்த் பிரெத் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் தி டோர் மேட். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் தி டோர் மேட் அண்ட் ஏரியா ஆஃப் தி டோர் மேட் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 இன்டூ ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள். இதில் 2 செமி சர்க்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது சரியா. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 எதுக்கு போடுறோம்னா 2 செமி சர்க்கிள் இருக்கிறனால 2 போட்டிருக்கோம். 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா ½ πr². அப்போ அந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ லெஃப்ட் அவுட் பார்ட் என்ன செமி சர்க்கிளில் πr² மட்டும் இருக்கும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளில் லென்த் இன்ட்டு பிரெத் இருக்கும். அப்போ லென்த் எவ்வளோ 50, பிரெத் எவ்வளோ 40. அப்போ 50 இன்ட்டு 40 இது வந்து ரெக்டாங்கிளுக்கு ப்ளஸ் இங்கே πr² இருக்குமா. பையோட வேல்யூ என்ன 3.14 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 20. r²னால 2 டைம்ஸ் போடணும் 20 இன்ட்டு 20. அப்போ 50 இன்ட்டு 40 எவ்வளோ 2000 ப்ளஸ் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 3.14 இன்ட்டு 20 இன்ட்டு 20 400. அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1256 கிடைக்கும். அப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2000 + 1256 இஸ் 3256 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் எல் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த டோர் மேட் கேட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 செமி சர்க்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அப்போ 3க்குமே ஏரியா கண்டுபிடிக்கணும். செமி சர்க்கிள் 2 இருக்கிறனால ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So area of the doormat, how to find out area of rectangle plus 2 times of area of the semicircle. இந்த மாதிரி பிக்சரை பார்த்தோன்னே இந்த கம்பைன் ஃபிகருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதனோட ஏரியா தனித்தனியாக கண்டுபிடிச்சி மொத்தமாக ஆட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃபார்முலாவில் ஒட்டுக்கா போட்டு ஆட் பண்ணாலும் சரி
So your answer is 3256 square centimeter. Example 2.15. Seenu wants to buy a floor mat for the kitchen as given in the figure. Next slide la the figure கொடுத்திருப்பேன். The cost of the mat is ₹20 per square foot. What will be the cost of the entire mat? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 rupees கொடுத்துருக்காங்க. நீ மொத்த ஏரியா கண்டுபிடிச்சி அது எத்தனையோ அது 20ஆல் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு காஸ்ட் வந்து கிடச்சிரும். ஸோ just you go through this question, you understand by yourself. If you want to see the slide, you can see and you can find out answer, or else if you want to try by yourself, you take a rough note and do it by yourself. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் 2 ரெக்டாங்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 5 feet. அது லென்த்து கொடுத்தாச்சு. அடுத்த பிரெத்து பார்த்திங்கன்னா அதில் 2 feet இருக்கும். இந்த ரெக்டாங்கிளை நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பேன். அப்போ அது ஒரு ரெக்டாங்கிள், இந்த சைடு இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள்னால் லென்த்து பிரெத்து இருக்கும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 5 feet, அதனோட பிரெத்து வந்து 2 feet. செகண்ட் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 9 feet, பிரெத்து வந்து 2 feet. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா உனக்கு தெரியுமில்ல, லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ ஈஸி உனக்கு கம்பைன், ரெண்டுமே ரெக்டாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ரெக்டாங்கிளும் ஏரியாவை ஆட் பண்ணால் அந்த என்டையர் ஃப்ளோர் மேட்டோட ஏரியா வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் தி என்டையர் மேட் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ? 5 feet, பிரெத் வந்து 2 feet. செகண்ட் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 9 feet, பிரெத் வந்து 2 feet. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் தி என்டையர் மேட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஏரியா ஆஃப் த என்டையர் மேட்? ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி செகண்ட் ரெக்டாங்கிள், அந்த 2 ஏரியாவும் ஆட் பண்ணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? லென்த் இன்டூ பிரெத். Formula for finding area of the rectangle is length into breadth. அப்போ L into B plus L into B. இதனோட length breadth வேறு, அதனோட length breadth வேறு. அப்போ first rectangle length எவ்வளோ? 5 into breadth வந்து 2. அப்போ 5 into 2 belongs to first rectangle plus 9 into 2. 9ங்கிறது length, 2ங்கிறது breadth. இது வந்து second rectangleோட length breadth. அப்போ 5 2s are எவ்வளோ? 10 plus 9 2s are 18. 18 plus 10 எவ்வளோ? 28 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? காஸ்ட்டு ₹20 கொடுத்துட்டாங்க. டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். நீ மொத்த ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்ச? 28ஆ? அப்போ 28 into 20 rupees. ருபீஸ் வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? ₹560. The question number 4, exercise 2.2. Find the area of the combined figure formed by joining a semicircle of diameter 6 cm with a triangle of base 6 cm and height is 9 cm and pi value கொடுத்துருக்காங்க 3.14. பிக்சரை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பிக்சரில் இது வந்து ட்ரையாங்கிள். அப்போ பேஸ் என்னது? 6 cm, அதனோட ஹைட் வந்து 9 cm. அப்போ ட்ரையாங்கிளோட பேஸும் ஹைட்டும் தெரியும். அதுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. செமி சர்க்கிளோட டயாமீட்டர், இது ஃபுல்லாக சேர்ந்தது என்ன? டயாமீட்டர். அப்போ இதில் பாதினா அதுதான் ரேடியஸ். அப்போ டயாமீட்டர் 6 cm, ரேடியஸ் என்னவா இருக்கும்? 3 cm. அப்போ நம்ம ஏரியா எது கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். செமி சர்க்கிளுக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 cm. அப்போ ரேடியஸ் என்ன? அதில் பாதியா? அப்போ R is equal to 6/2 is equal to 3 cm. அப்போ டயாமீட்டர் 6னா அதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 3 cm. அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா தெரியும், ½ πr². அப்போ R கண்டுபிடிச்சாச்சு, அது R மட்டும் போதும். அடுத்தது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட பேஸ் இப்போ பார்த்தோமா? பேஸ் எவ்வளோ இருக்குங்க? 6 cm இருக்குது. ஹைட் எவ்வளோ? 9 cm. அப்போ நீ எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம், அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ பேஸ் B is equal to 6 cm, height H is equal to 9 cm. இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் எழுதியாச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ½ பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ கம்பைன் ஃபிகர்னா என்ன? 2 பிக்சரையும் ஜாயின் பண்ணும். 2 ஏரியா கண்டுபிடிச்சி அந்த 2 ஏரியாவையும் ஆட் பண்ணும். அப்போ ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்போ செமி சர்க்கிளோட ஏரியாவும் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்? ½ into πr² ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? ½ பேஸ் இன்ட்டு ஹைட். therefore ½ into பை வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3.14ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. பார் pi is equal to what they have given? 3.14. So you have to substitute pi is equal to 3.14 into r என்ன கண்டுபிடிச்சோம்? 3யா?
இன்டூ 3 ஏன்னா ஆர் ஸ்கொயருங்கிறனால 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். அப்போ 1 2 is 2 1 2 is 2 11 5 2s are 10 7 2s are 14. அப்போ இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணினா 1.57 வரும். அப்போ 1.57 into 3 3s are 9 ப்ளஸ் இந்த 2ம் அந்த 6ம் கேன்சல் ஆயிரும். 1 2 is 2 3 2s are 6. அப்போ 3 9s are எவ்வளோ 27. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 157 into 9 157 into 9 9 7s are 63 remainder 6 5 9s are 45 45 plus 6 எவ்வளோ 51 remainder 5 1 9 is 9 9 plus 5 எவ்வளோ 14. அப்போ 2 decimal place இருக்கிறதுனால 14.13. அப்போ 14.13 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14.13 plus 27. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணுமா? அப்போ 14.13 plus 27 ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எனக்கு 13 அப்படியே போட்டுக்கோங்க. 7 plus 4 எவ்வளோ 11 remainder 1 4. அப்போ ஆன்சர் எவ்வளோ 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர்எல் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டாலும் கரெக்டு, ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டாலும் கரெக்டு. அப்போ கம்பைன் ஃபிகர் கேட்டாங்கன்னா தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக வேல்யூஸ் மட்டும் போட்டு ஒட்டுக்கா ஏரியாவை ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2.2 problem number 6. Find the area of an invitation card which has two semicircles attached to a rectangle as given in the figure. இது பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கா. இது ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிள், இது வந்து செகண்ட் செமி சர்க்கிள். பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 22/7. இப்போ இந்த இன்விடேஷன் கார்டோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் ஏரியா, அடுத்து ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் தி கிவன் ஃபிகர் கிடைச்சிரும், இன்விடேஷன் கார்டோட ஏரியா கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிள் பார்ப்போம். செமி சர்க்கிளில் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இதில் டயாமீட்டர் எவ்வளோ 21. இது ஃபுல்லாக சேர்ந்து டயாமீட்டர். அப்போ அதில் பாதி. அப்போ 21ல் பாதி எவ்வளோ 10.5. அப்போ 21 டிவைட் பை 2 இஸ் வாட் 10.5. அப்போ 21 2ஆல் டிவைட் பண்ணால் 10.5 வரும். அடுத்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளோ 21. அப்போ லென்த் L is equal to 30 சென்டிமீட்டர், பிரெத் B is equal to 21 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்ததுலேருந்து நம்ம வேல்யூ எழுதியிருக்கோம். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளுக்கு ½ பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் தி இன்விடேஷன் கார்டு, ஏரியா ஆஃப் தி இன்விடேஷன் கார்டு இஸ் ஈக்குவல் டு, இதில் ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கிறனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். இங்கே ஏன் 2 போடுறோம்னா ரெண்டு செமி சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கா. அப்போ 2 செமி சர்க்கிள் இருக்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன ½ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். பை ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. பை வேல்யூ அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போடணும். 10.5 இன்ட்டு 10.5 ப்ளஸ் லென்த் எவ்வளோ 30, பிரெத் எவ்வளோ 21. அப்போ 1 7 is 7, 1 7 is 7, ரிமைண்டர் 3 வருமா. 35னா 5 7s are 35. அப்போ 22 இன்ட்டு 1.5 இன்ட்டு 10.5 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 21 இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் வரும் 21 into 30 0 1 3 is 3 3 2s are 6. அப்போ இதனோட வேல்யூ 630. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா 22 into 15 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, ரிமைண்டர் 1 5 2s are 10 11 22. அப்போ ஆன்சர் என்ன ஒரு 330. ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சிங்கன்னா 33 ஆயிடும். அப்போ 33 into 105 மல்டிப்ளை ஃபஸ்ட்டு தேர்ட் டேபிளில் போடலாமா. 5 3s are 15 1 3 is 3. அப்போ 315. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதுனீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 5 6 4 3 வருதா. அப்போ ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 346.5. அப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணால் 346.5 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 630 வருது. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணுமா. அப்போ ஆட் பண்ணணும்னா 630 ப்ளஸ் 346.5 டெசிமல் பாயிண்ட் எப்பயும் ஹோல் நம்பருக்கு அடுத்தது தான் எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன 0.5 6 + 0 is 6 3 + 4 7 6 + 3 எவ்வளோ 9. ஸோ ஆன்சர் இஸ் 976.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதில் ரெண்டு செமி சர்க்கிள் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு செமி சர்க்கிள் இருந்தால் இது மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ ரெண்டு செமி சர்க்கிள் கொடுத்துருக்கனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ரெக்டாங்கிள், அப்போ ரெக்டாங்கிளோட
ஏரியா போட்டாச்சு. அந்த ரெண்டு ஏரியா ஆட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் என்ன எழுதியிருக்கோம் 976.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் எல்ஸ் 976.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். Number 7. Find the area of the combined figure given which has two triangles attached to a rectangle. அப்போ ஒரு ரெக்டாங்கிளில் ரெண்டு ட்ரையாங்கிள் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ட்ரையாங்கிளோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர், அதனோட பேஸ் 8 சென்டிமீட்டர். இப்போ இது 8 சென்டிமீட்டர், இது எவ்வளோதான் இருக்கும் 8 சென்டிமீட்டர் இருக்கும். ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளோ 8 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிக்சர் வச்சு நம்ம ட்ரையாங்கிளுக்கு ரெக்டாங்கிளுக்கும் வேல்யூஸ் எழுத போகிறோம். அப்போ பேஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, பேஸ் பி இஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் h is equal to what 6 சென்டிமீட்டர். அப்போ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலாவில் என்ன half BH. அப்போ பேஸ் வேணும், ஹைட் வேணும். அப்போ பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், ஹைட் h எவ்வளோ 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. அடுத்து ரெக்டாங்கிள் இதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா ரெண்டு ஒன்றே தானே, பேஸ் ஹைட்டு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். அப்போ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 8 சென்டிமீட்டர். அப்போ கொடுத்த வேல்யூ லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், பிரெத் 8 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இது வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2 இருக்கிறதுனால ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சா. பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டரா, ஹைட் எவ்வளோ h வந்து 6 ப்ளஸ் லென்த் எவ்வளோ இருக்குது இங்கே 10 இருக்கா, பேஸ் வந்து 8 இருக்குது. அப்போ 6 இன்ட்டு 8 இது ப்ளஸ் 10 இன்ட்டு 8, 6 8s 48, 10 8s 80. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 2 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரெக்டாங்கிள் ஒரே ஒரு ரெக்டாங்கிள் தான். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 8 6 48, 10 8s 80. இப்போ 80யும் 48ம் ஆட் பண்ணும். அப்போ ஆட் பண்ணினா 8, 4 + 8 எவ்வளோ 12. ஸோ ஆன்சர் இஸ் வாட் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர்எல் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த மாதிரி கம்பைன்ட் ஷேப்ஸ் கேட்கும் போதெல்லாம் நமக்கு என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்கோ அதனோட ஏரியாவில் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக ஆட் பண்ணும். அதில் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஒரே மாதிரி பேஸ் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அது 2 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9. Find the area of the glass painting which has a triangle base on a square as given in the figure. பாருங்க, find the area of the glass painting which has a triangle on a square. ட்ரையாங்கிள் வந்து ஸ்கொயருக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஸ்கொயர் ஷேப்பாக, அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதனோட சைடு ஸ்கொயர்னால் எல்லா சைடு ஈக்குவலாக இருக்குமா 4 sides. இப்போ இது 30னா ரிமைனிங் 3 sides ஆல்சோ 30 30 30. ஸோ ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அ ஸ்கொயர். மொத்த ஹைட்டு 38 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 30னா இது எவ்வளோ இருக்கும் 8 தானே இருக்கும். ஏன்னா இது 30 வந்துருச்சு, அப்போ மீதி 8 தானே இருக்கும் மொத்த ஹைட்டில். அப்போ இது வந்து ட்ரையாங்கிளோட ஹைட்டு. அப்போ 38லேருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ ஒரு 8 வரும். அதான் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இது வந்து பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், இது சைட் ஆஃப் த ஸ்கொயர். இப்போ ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் 30 சென்டிமீட்டர் எழுதியிருக்கோம். ட்ரையாங்கிளோட பேஸ், ட்ரையாங்கிளுக்கு பேஸ் இங்கே இருக்கா. அப்போ ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 30, அதனோட ஹைட் எவ்வளோ 8 சென்டிமீட்டரா, அதுதான் எழுதியிருக்கோம். பேஸ் பி இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர், ஹைட் h இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா சைடு அவங்களே கொடுத்துருக்காங்க, சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர். therefore சைடு இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் 30 சென்டிமீட்டர். கொஷினில் இப்போ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் த கிளாஸ் பெயிண்டிங். மொத்தமாக இது கிளாஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏரியா எவ்வளோ ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் உனக்கு இருக்குது இல்லையா. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, சைடு இன்ட்டு சைடு, இல்லைனா சைடு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எது வேணால் போட்டுக்கலாம். அப்போ நான் ஏ இன்ட்டு ஏன்னு எழுதியிருக்கேன். half இன்ட்டு பேஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 30 கண்டுபிடிச்சோமா, ஹைட் எவ்வளோ இருக்குது 8 இருக்கா. அப்போ 1 2 is to 4 2s are 8 ப்ளஸ் சைடு எவ்வளோ இருக்குது 30, 30 இன்ட்டு 30. அப்போ 30 இன்ட்டு 4 எவ்வளோ 120 ப்ளஸ் 30 இன்ட்டு 30 எவ்வளோ 900. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணுமா. அப்போ 120 ப்ளஸ் 900 gives answer is what 1020. அப்போ 1020 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் எஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர்.
Evaluation part, I have given you filling the blanks. Just you go through the question and try to answer the questions. Thank you.